Good evening, everyone. Good evening, Good Michelle. evening, Miss. Good evening, teacher. Good evening, Miss. Good evening, Miss. என்ன யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்க? என்ன மிஸ்ஸா காணலன்னு பயந்துட்டீங்களா? இன்னைக்கு மிஸ் வந்து கைவிட்டுட்டா யோசிச்சீங்க. அக்ஷயன் இருக்கிறீங்க. குட் ஈவினிங், குட் ஈவினிங். ரைட், Good evening. மிதுசங்கர் இருக்கிறாங்க. வர்ஷினி இருக்கிறாங்க. வர்ஷினி Good வீடியோ evening, ஆன் Miss. பண்ணிக்கொள்ளுங்களேன். Miss. எஸ், ஓகே ஓகே. ரைட், ஓகே பிள்ளை, நாங்க பாடத்துக்குள்ள போவோம். போன கிளாஸ் என்ன பார்த்தோம்? பார்த்தோமா எதுவும் இல்லையா? பார்த்தோமா இல்லைன்னா போன கிளாஸ். நாங்க இனி அடுத்து எந்த லெசன் பார்க்கணும் பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம். அடுத்து எந்த லெசன் பார்க்க வேணும்? லெசன் 5. சிட் விஷயம் கேக்குதா மிஸ் கதைக்கிறது? Yes, Miss. Lesson 5. லெசன் 5, எஸ். ரைட், ஓகே. தமிழ்ல போட்டிருக்கு செய்நிரல் விருத்தி. ரைட்டா? இங்கிலீஷ்ல ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட். ரைட்டா? ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட். ஓகே, இதுல யாரார் தமிழ் மீடியம்? மிதுசங்கர் மட்டும்தான் தமிழ் மீடியம். மிதுசங்கர் இங்கிலீஷ் மீடியமா? இல்ல டீச்சர். தமிழ் மீடியம். ரைட், உங்கள்ட்ட புக் இருக்கு தானே அப்பனா? ஓம் டீச்சர். எஸ், ஓகே. அப்ப நீங்க புக் பக்கத்துல வச்சுக்கொள்ளுங்க. மிஸ் இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ கிளிப் மூலம் நாங்க பார்க்க போறோம். ஸோ அந்த வீடியோவை காட்டி காட்டி நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துறேன். சரி, ஒரு அனிமேஷன் ஒன்று போனா நல்லது தானே. ஸோ ரைட், எங்களுடைய 5ஆம் பாடத்துடைய பெயர் என்ன? இடைக்கிடைக்க மிதுசங்கர் தமிழ் வேர்ட்ஸுகளுக்கு அப்புறம் கவனிச்சுக்கொள்ளுங்க. சரியா? பார்த்துக்கொள்ளுங்க, வச்சுக்கொள்ளுங்க உங்களோட தமிழ் புக்கை. சரியா? ஓகே. ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட். இதுல நாங்க ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட், ஒரு ப்ரோக்ராம் எப்படி டெவலப் பண்றது, இதுல வந்து நாங்க என்னென்ன கவர் பண்ண போறோம்னு சொன்னா, இந்த பாடத்துல என்னென்ன பார்க்க போறோம்னு சொன்னா, வாட் இஸ் a சிஸ்டம்? சிஸ்டம்னா என்ன? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், பேசிக் கம்போனன்ட்ஸ் ஆஃப் அ சிஸ்டம். ஒரு சிஸ்டத்துல காணப்படுகிற பகுதிகள், கம்போனன்ட்ஸ். அடுத்தது கம்ப்யூட்டர் ஆஸ் அ சிஸ்டம். கம்ப்யூட்டரை நாங்க ஏன் சிஸ்டம்னு சொல்றோம்? எப்படி சிஸ்டமாக நாங்க இனம் காணலாம்? இந்த கம்ப்யூட்டரை நாங்க எப்படி சிஸ்டம்னு சொல்றோம். அடுத்து பார்க்க போறோம் பேசிக் ப்ராசஸ் ஆஃப் அனலைசிங் அ ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளத்தை எப்படி நாங்க அனலைஸ் பண்றது, அதுக்குரிய பேசிக்கான அடித்தளமான கட்டங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லியும் பார்க்க போறோம். சரியா? இப்ப மிதுசங்கர் புக் எடுத்து வச்சு மிஸ் கேட்க கேட்க தமிழ் இது சொன்னாதான் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறதும் லேசா இருக்கும். நாங்க நோட்ஸோடையும் போக போறோம். சரியா? அடுத்து நாங்க ஓகே. வாட் இஸ் அன் அல்காரிதம், அதுக்கப்புறம் ஃப்ளோ சார்ட்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு கிரேட் 6லயே சொன்னானே, நான் இது வந்து ஜிச் பிள்ளைகள் A level வரைக்கும் இந்த செக்ஷன் இருக்கு உங்களுக்கு. சரியா? சோ இவ்வளவும் நாங்க படிக்க போறோம். என்னென்ன படிக்க போறோம் வர்ஷினி? In this lesson, what are the things we are going to cover? What is system? Mm-hmm. Basic components of a system. Mm-hmm. Computer as a system. Mm-hmm. Basic process of analyzing a problem. What is an algorithm? Flow charts. அல்காரிதம் அண்ட் ஃப்ளோ சார்ட். இப்ப தமிழ் மீடியத்துல யாருங்கண்ட மிதுசங்கர் சொல்லுங்க, என்னென்ன பார்க்க போறோம்ன்றது விளங்குதா உங்களுக்கு? ஓ மிஸ். இதுல இருக்கிறது உங்களுக்கு விளங்குதான்னு கேக்குறேன். விளங்குதா? ஓ மிஸ். சிஸ்டம்ண்டா என்னது? உங்களுக்கு தமிழ்ல என்ன போட்டிருக்கு? சிஸ்டம் சிஸ்டம் சிஸ்டம்ண்டா என்னன்றது உங்களுக்கு காட்டி இருக்கு. சிஸ்டத்தை எப்படி சொல்லலாம் பாருங்க, உங்களுக்கு தமிழ்ல நான் காட்டுறேன்.
பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ சிஸ்டம்னு சொன்னா இந்த சிஸ்டம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிய வேணுமே. சிஸ்டம்னா என்னது தமிழ்ல எப்படி சொல்லுவோம் தெரியுமா மிதுஷாங்க? அமைப்பு முறைகள் கம்ப்யூட்டர் அமைப்பு முறைன்னு சொன்னா என்ன? இந்த கம்ப்யூட்டர் அமைப்பு முறையில காணப்படுகிற பகுதிகள் என்னென்ன இருக்கு, அதோட இந்த என்னது கம்ப்யூட்டரை நாங்க எப்படி நாங்க ஒரு அமைப்பு அமைப்பு கருவி என்ன சொல்லி சொல்லுறோம்ன்றது பார்க்க போறோம். அடுத்தது ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகள் இல்லாட்டிக்கு ப்ராசஸ் செயல்பாடுகள் என்னென்ன இருக்கு. அடுத்தது நாங்க பார்க்க போறோம் அல்கோரிதம் அண்ட் ஃப்ளோ சார்ட். அல்கோரிதம் சொன்னா செய் நிரலி என்று இருக்கும் போல என்ன இல்லாட்டி பாய்ச்சல் கோடு. இது ஃப்ளோ சார்ட் தான் பாய்ச்சல் கோடு. அல்கோரிதம் செய் நிரலி என்று இருக்கும் உங்களுக்கு. சரியா? இந்த இதுகளை தான் நாங்க பார்க்க போறோம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் யூ கேன் புட் த ஹெட்டிங் லைக் லெசன் 5 லெசன் 5 போட்டுட்டு so இதை நீங்க ஒரு ஹெட்டிங்கா சப் ஹெட்டிங்கா போடுங்க. In this lesson we are going to cover these things 1 2 3 4 5 6. ஓகே, மீதி சங்கரன் நீங்க ஹெட்டிங்க போடுங்க. உங்களோட தமிழ் மீடிய புக்கில் இருக்கிற ஹெட்டிங்க போடுங்க. போட்டுட்டு மிஸ் சொல்லுற நோட்ஸை கொண்டு போற நோட்ஸை மட்டும் எழுதுங்க. இது நீங்க எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. நான் ஒரு ஹெட்டிங்கா தருவேன்னா மிதுசங்கர் வந்து உங்களோட 5வது லெசனுக்குரிய ஹெடிங்க மட்டும் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. அக்ஷயனுக்கு கேக்குதா மிஸ் கதைக்கிறது? ஒன் பை ஒன்னா இது ஒருக்கா போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகளா. குயிக்கா போட்டீங்கன்னு சொன்னாதான் அடுத்து போகலாம். ஆறு மிதுஷாங்க நான் சொல்றதை எழுதிக்கொள்ளுங்க. முதலாவது போடுங்க பிரச்சனைகளை பிரித்தல். இரண்டாவது பாய்ச்சல் கோட்டு படம் வரைதல். பாய்ச்சல் கோட்டு படம் வரைதல். அடுத்தது தொடரி தெரிவு மீள் செயல் இந்த மாதிரியான விஷயங்களை படிப்போம். சரி, அதுக்கு பிறகுதான் ஸ்கிராட்ச்ன்றது அடுத்த செக்ஷன். ஓகே ரைட். முதலாவது தமிழ் மீடிய பிள்ளைகள் எழுதி கொள்ளுங்க. முதலாவது ஹெடிங் போடுங்க சிஸ்டம். ரைட், சிஸ்டம். A system is a collection of. What is system and போட்டீங்கன்னு சொன்னா அதுக்குரிய ஆன்சர் தான் here you see. A system is a collection of components that work together to perform a specific task. அதாவது தமிழ் மீடியத்துல மிதுசங்கருக்கு மிஸ் சொல்லுறேன். இணைப்பு இல்லாட்டி அமைப்பு என்றால் என்னன்னு போட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு என்னதுன்னு சொன்னா குறிப்பிட்ட ஒரு வேலையை செய்வதற்காக குறித்த ஒரு வேலையை செய்வதற்காக குறித்த ஒரு வேலையை செய்வதற்காக பயன்படுத்தப்படும் இங்கிலீஷ் மீடிய பிள்ளைகள் இந்த மாதிரி எழுதி கொள்ளுங்கவா. நான் அவருக்கு மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கிறேன்.
பயன்படுத்தப்படும் கூறுகள். கூறுகளே அமைப்பு, கணனி அமைப்பு எனப்படும். இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் எழுதுறீங்க தானே? சரி, ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க் செய்யறதுக்காக நாங்க பயன்படுத்துற கலெக்ஷன் ஆஃப் கம்போனன்ட்ஸ். அதுல என்னென்ன இருக்கு கம்போனன்ட்ஸ்? இன்புட், ப்ராசஸ் அண்ட் தி அவுட்புட். ரைட்டா? அதுல விதுஷாங்க நீங்க எழுதி கொள்ளுங்க. உள்ளீடு, செயல்முறையாக்கம், வெளியீடு. உள்ளீடுன்னு சொல்லி சொன்னா things that is taken into the system. என்னது? அமைப்பின் உள்ளே வழங்கப்படும் அமைப்பின் உள்ளே வழங்கப்படுவது இன்புட், அதாவது உள்ளீடு. ப்ராசஸ்ன்னு சொல்லி சொன்னா a series of actions or steps taken in order to achieve a particular task, particular end. ஒரு என்னது? செயல்முறை. இது எப்படி நீங்க போடலாம்? ஒரு வழிமுறையின் அடிப்படையில் செயல்படுத்தப்படும் செயல்முறை. ஒரு வழிமுறையின் அடிப்படையில், ஒரு ஆர்டர், ஒரு ஸ்டெப்ஸ். ரைட்டா? வழிமுறையின் அடிப்படையில் செயல்படுத்தப்படுவது செயல்முறையாக்கம் எனப்படும். அடுத்தது அவுட்புட், வெளியீடாக பெறப்படும் பதில். ரைட்டா? ரிசல்ட் இல்லாட்டிக்கு எண்ட் சொல்லி சொல்லலாம். விதுசங்கர் திருப்பி சொல்றேன்னா கேளுங்கவா. இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு விளங்குதா? வாட் இஸ் சிஸ்டம்? நாங்க நோட்ஸ் எழுதிட்டு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். முதலாவது உள்ளீடு என்ன? அமைப்பின் உள்ளே வழங்கப்படுவது உள்ளீடு. இந்த மாதிரி எழுதுங்க. சரி, 1 2 3 2 போட்டு எழுதுங்க. ப்ராசஸ்ன்றது வந்து செயல்முறையாக்கம். செயல்முறையாக்கம்னு சொல்லி சொன்னா ஒரு பதிலை பெற்றுக்கொள்வதற்காக செயல்படுத்தும் செயல்முறைகள். ஒரு பதிலை பெற்றுக்கொள்வதற்காக செயல்படுத்தும் செயல்முறைகள் தான் செயல்முறையாக்கம். அதாவது இந்த ப்ராசஸ் இருக்கு. ரெண்டாவது அவுட்புட்ன்றது வெளியீடு. தமிழ்ல வெளியீடு. த ரிசல்ட், அதாவது பதில். ரைட்டா? பதில். இதே மாதிரி ஒரு பிக்சர் ஒன்று கேறிக்கொள்ளுங்க. இன்புட் வந்து ப்ராசஸுக்குள்ளாகி அவுட்புட் வெளிவரும். ரைட்டா? இன்புட் ப்ராசஸ் என்ற செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டு வெளியீடாக மாற்றப்படும். உள்ளீடு இன்புட், செயல்முறையாக்கம் ப்ராசஸ், வெளியீடு அவுட்புட். நான் இதே மாதிரி தமிழ்ல எழுத. இத மாதிரி நீங்க தமிழ்ல எழுதினா சரி. இதே படத்துக்கு தமிழ்ல எழுதினீங்கன்னா சரி. இல்லாட்டி இங்கிலீஷ்லயும் எழுதலாம். அப்ப தமிழ்ல தான் சில டேர்ம்ஸுகள் நீங்க இங்கிலீஷ்ல எழுதலாம். பிரச்சனையே இல்லை. வெட்ட மாட்டினோம். இன்புட் ப்ராசஸ் அவுட்புட். உள்ளீடு செயல்முறையாக்கம் வெளியீடு.
ஓகே, இதே ஒரு விளங்கப்படுத்தும். ஆரதி சொல்லுங்க. முதலாவது பாயிண்ட்ஸ் இருக்க வாசிங்க இதண்டா என்னன்றது எனக்கு விளங்கப்படுத்தணும். நீங்க இப்ப என்ன விளங்குது உங்களுக்கு? சிஸ்டம் இஸ் a collection. அது வாசிங்க. சிஸ்டம் வாட் இஸ் சிஸ்டம்? System is a collection of components that work together to perform a specific task. What is this? What do you mean by? Okay. What do you mean it? இதுல என்ன விளங்கு? What do you understand? மிஷேல்? Yes. What is the system? A system is a collection of components that work together to perform a specific task. ஒரு டாஸ்க் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாஸ்கை இந்த இன்புட் ப்ராசஸ் அவுட்புட்டோட சேர்ந்து செய்யறது ஒரு சிஸ்டம் எனப்படும். ஒரு ஸ்பெசிபிக் ஏதாவது ஒரு விஷயத்த நாங்க செய்யறதுக்கு நாங்க பயன்படுத்துறதான கம்போனன்ட்ஸை உள்ளடக்கியது தான் என்னது? சிஸ்டம் சொல்லி சொல்லுவோம். அந்த சிஸ்டம் சொல்லி சொல்றது என்னது? இந்த இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் இவையத்தான் நாங்க என்ன சொல்றோம்? சிஸ்டம். ரைட்டா? இப்ப நான் படிப்பிக்க வேண்டும் சொல்லி சொன்னா என்னது? இன்புட் என்னது? இன்புட் நான் உங்களுக்கு நோட்ஸ் தர்றது, இல்லாட்டி மிஸ் உங்களை படிப்பிக்கிறதுக்கு நான் என்னது ஆன்லைன்ல வாரது இன்புட்டா இருக்கும். ப்ராசஸ் என்ன நடக்கும்? நான் உங்களுக்கு பிரசன்டேஷன் போடுறேன், இப்ப நான் கதைக்கிறேன், நோட் சொல்லுறேன், செய்யுங்கன்றேன், செய்யாதீங்கன்ற இதான் ப்ராசஸ். இனி அவுட்புட்டா வாரது என்னது? உங்களோட ரிசல்ட் என்ன? சோ எல்லா விஷயத்துக்குமே பிள்ளைகளை என்னதான் செய்யறாங்க, சமைக்கிறதா இருந்தானா, டீ ஊத்துறதா இருந்தானா, எல்லாத்துக்குமே இந்த இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் இந்த கம்போனன்ட்ஸ் இருக்கு பிள்ளைகள். சோ சிஸ்டம்ன்றது எங்க அன்றாட வாழ்க்கையிலேயே இருக்கு பிள்ளைகள். ஓகேயா? சோ சிஸ்டம்ன்றது எங்களோட அன்றாட வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக், ஏதாவது ஒரு விஷயத்த, குறிப்பிட்ட ஒரு விஷயத்த நாங்க செய்யறதுக்கு பயன்படுத்துகின்றதான கம்போனன்ட்ஸ் உடைய கலெக்ஷனை தான் நாங்க என்ன சொல்லுவோம்? சிஸ்டம். சோ வாட் ஆர் தி கம்போனன்ட்ஸ்? என்னென்ன கம்போனன்ட்ஸ் இருக்கு மிதுசங்கர்? சிஸ்டத்துல என்னென்ன பகுதிகள் இருக்கு? உள்ளீடு, எஸ். வெளியீடு, உள்ளீடு, செயல்முறை, வெளியீடு. ப்ராசஸ் எப்படி சொல்லுவான் தமிழ்ல? உங்களோட புக்லயே இருக்கு, செயல்முறையாக்கம் இருக்கு பாருங்க. இல்லாட்டி செயல்முறையாக்கல், வெளியீடு. 6ஆம் ஆண்டு புக்ல இருக்கணும். 6ஆம் ஆண்டு புக்ல கிரேட் 6 படிச்சீங்களா நீங்க மிதுசங்கர்? அதுல படிச்ச நீங்க தானே உள்ளீடு, செயல்முறையாக்கம், வெளியீடு இருக்கும். எஸ். அதத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? கலெக்ஷன் ஆஃப் கம்போனன்ட்ஸ் சொல்லி சொல்லுவோம். சரியா? ரைட். இப்ப இது விளங்கிட்டு தானே இந்த நோட்ஸ்? ஓகேயா உங்களுக்கு? ஓகே. முதலாவது ஹியூமன் ரெஸ்பிரேஷன் சிஸ்டம். அதாவது இந்த சிஸ்டத்தை வச்சுக்கொண்டு, ஒரு சிஸ்டம் நான் சொன்னா எங்க அன்றாட வாழ்க்கையிலேயே இருக்கு பிள்ளைங்க. ரைட்? அங்க அன்றாட வாழ்க்கையில ஏதாவது ஒரு சிஸ்டம் இருப்ப. இந்த மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு, அவனுக்கு உயிர் வாழ்க்கைக்கு, மன்னோட வாழ்க்கைக்கு அவசியமானது. அதையே பாருங்க, கம்போனன்ட்ஸ போட்டிருக்காங்க. அப்படி இன்புட். மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு என்ன வேணும் பிள்ளைகள்? ஆக்சிஜன் இருந்தா தான் ஒரு மனுஷன் கட்டாம உயிர் வாழணும். ரைட்டா? அதுக்கு பிறகு ப்ராசஸ்கள் என்ன நடக்கு? சர்க்குலேஷன் அரவுண்ட் த பாடி வித் பிளட் ப்ளஸ் எனர்ஜி டு த ஆர்கன்ஸ். இப்ப என்ன நடக்குது? நான் சுவாசிக்கிறேன், ஆக்சிஜனை சுவாசிக்கிறேன். சரியா? சுவாசிக்கைகள் என்ன நடக்குது? என்னுடைய பிளட் சர்க்கிள் ஒர்க் பண்ணுது. எங்கெங்க எல்லாம் பிளட் போக வேணுமோ ப்ரெஷர் பண்ணி அங்க எல்லாம் போகுது. அதனால என் எனர்ஜி ஒர்க் ஆகுது.
அதுக்கு பிறகு என்ன எனக்கு அவுட்புட்டா வெளியில வருது, நான் என்னத்தை வெளிவிடுறேன், கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்டா கார்பன் டாக்சைடு, கார்பன் டாக்சைடு, கார்பன் டாக்சைடு, ரைட்டா? அதாவது தமிழ்ல எப்படி சொல்லுவோம், கார்பனீர் ஆக்சைடு. என்ன கார்பனீர் ஆக்சைடு தமிழ்ல சொல்லுவோம், கார்பனீர் ஆக்சைடு. முதலாவது நான் ஆக்சிஜனை உள்ளெடுக்கிறேன், எனக்கு வந்து வெளி ப்ராசஸ் என்ன நடக்குது, ப்ராசஸ் என்ன நடக்குது, ரத்த சுத்திகரிப்பு நடக்குது, ரத்த சுத்திகரிப்பு நடக்குது. அதுக்கு பிறகு எனக்கு கார்பனீர் ஆக்சைடு வெளியிடுறேன், நான் கார்பனீர் ஆக்சைடை வெளியிடுறேன். அப்ப கார்பன் டை ஆக்சைடு வந்து எனக்கு வெளியிடா போகுது. சரியா?